ஈரானில் அமைதி திரும்பியது. திங்கட்கிழமை நடைபெற்ற அரசுக்கு ஆதரவான பெரும் போராட்டங்களுக்கு பிறகு நாடு முழுவதும் அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது. வெளிநாட்டு தலையீட்டுக்கு எதிராக மக்கள் வீதிகளில் திரண்டதை வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் என ஈரான் தலைவர் சையத் அலி கமேனி கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கத்திய ஆதரவுடன் ஈரானில் நடைபெறும் கலவரங்களை தீவிரப்படுத்த முயற்சிக்கிறார். ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்ட பதிவில் ட்ரம்ப் ஈரான் மக்கள் அரசு நிறுவனங்களை கைப்பற்ற வேண்டும் என்று அழைத்துள்ளார். மேலும் ஈரான் அதிகாரிகளுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து சந்திப்புகளையும் ரத்து செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரானின் மையப்பகுதியில் திரண்ட குடிமக்கள் இஸ்லாமிய குடியரசுக்கு தங்கள் உறுதியான ஆதரவை வெளிப்படுத்தினர். அமெரிக்காவாக இருந்தாலும் அல்லது இஸ்ரேலாக இருந்தாலும் எந்த வெளிநாட்டு சக்தியும் எதிர்ப்புத்தன்மை கொண்ட ஈரான் மக்களின் மனோபாவத்தை உடைக்க முடியாது என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அறிவித்துள்ளனர். 10 லட்சம் பேர் பங்கேற்ற பேரணி ஈரான் மக்கள் எந்த பக்கம் நின்றுள்ளனர் என்பதை உலகிற்கு தெளிவாக காட்டியுள்ளது. அது கலவரக்காரர்களின் பக்கம் அல்ல என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பேரணிகள் அமைந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் வணிகம் செய்யும் எந்த நாடும் அமெரிக்காவுடன் வணிகம் செய்யும் நேரத்தில் 25% வரி செலுத்த வேண்டும் என மிரட்டல் விடுத்திருந்தார். இதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகம் கூறியதாவது, சட்டவிரோத தடைகள், நீண்ட அதிகார வரம்பு மீறல்களுக்கு உறுதியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். சட்டப்பூர்வ உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதற்காக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மேலும் வரிப்போரில் வர்த்தக போரில் வெற்றியாளர்கள் யாரும் இல்லை. வற்புறுத்தலும் அழுத்தமும் பிரச்சனைகளை தீர்க்காது என்று சீனா கூறியுள்ளது. ஈரானில் கலவரங்களை தூண்டிய டொனால்ட் ட்ரம்ப். ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ட்ரம்ப் ஈரானியர்களை நீங்கள் போராட்டத்தை தொடங்குங்கள், உங்கள் நிறுவனங்களை கைப்பற்றுங்கள் என அழைப்பு விடுத்துள்ளார். இதன் மூலம் பொது சட்டம் சீர்குலையவும் அரசு நிறுவனங்கள் செயல்பாட்டில் தடை ஏற்படுத்தவும் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு வெளிப்படையான ஆதரவை வழங்கியுள்ளார். ஈரானில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல் நடைபெறுவதாக சொல்லி ட்ரம்ப் வெளிநாட்டு ஆதரவுடன் ஈரானில் கலவரங்களை ஊக்குவித்துள்ளார். இந்த செய்தி அமெரிக்க ஈரானுக்கு எதிரான பொருளாதார மற்றும் தூதரக நடவடிக்கைகள் பரிசீலிக்கும் நேரத்தில் வெளியாகியுள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அமெரிக்கா ஈரானில் கலவரங்களையும் குழப்பத்தையும் தூண்டுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பொது சொத்துக்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களில் தாக்குதலுடன் கூடிய ஆயுதமேந்திய கலவரக்காரர்கள் பல்வேறு இடங்களில் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளனர். காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் பலர் வீரமரணம் அடைந்துள்ளனர். ஆனால் ஈரான் மக்கள் இதுவரை இல்லாத அளவில் ஒன்றிணைந்து தாயகத்தை காக்கவும் அரசியலமைப்புக்கு ஆதரவு அளிக்கவும் பிரம்மாண்ட ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். தேசிய ஒற்றுமை சீர்குலைக்க அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்து நாட்டின் அதிகாரப்பூர்வ அமைப்பு வலுவானது என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் அதிபர் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அது உலகளாவிய பொருளாதாரத்தை பாதிக்கும் என்றும் பிராந்திய நிலைகளை சீர்குலைக்கும் என்றும் சவுதி அரேபியா, ஓமன், கத்தார் ஆகிய நாடுகள் அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்க அதிகாரிகள் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை சாத்தியமுள்ளதாக சைகை காட்டி வரும் நிலையில் பிராந்திய நாடுகளின் எதிர்ப்பை மீறியும் வாஷிங்டன் நிலைமையை தீவிரப்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு சவுதி வான்வெளியை அனுமதிக்க மாட்டோம் என்றும் மோதல் வெடித்தால் அதில் எந்த தரப்பினருக்கும் ஆதரவாக சவுதி பங்கேற்காது என்று சவுதி அரேபியா உறுதி செய்துள்ளது.